தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் வியாழக்கிழமையில் ஒரே கட்டமாக காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி அளவில் முடிவடைந்தது. இந்த தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் 85% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் போட்டியிட்டார். கடந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்ற மு.க.ஸ்டாலின் தொகுதியில் இம்முறை 83.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மற்றும் முதன்மை எதிர்க்கட்சியுமான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டார். இம்முறை இந்த தொகுதியில் 89.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தலில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் 71.88% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் குறைந்த அளவிலான வாக்குப்பதிவு பெற்ற தொகுதியாக காரைக்குடி உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டார். விஜய் போட்டியிட்ட பெரம்பூரில் 86.72%, திருச்சி கிழக்கில் 79.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன.